ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் சரோஜினி நாயுடு எழுதின பலன்குவைன் பியரஸ் அப்படிங்கிற போயத்தோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரோஜினி நாயுடு 13 February 1879 2 March 1949 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், போய்ட்டும் கூட. இவங்க வந்து யுனைடெட் ப்ராவின்சஸுடைய ஃபர்ஸ்ட் கவர்னராக அவங்க இருந்திருக்காங்க. அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த யுனைடெட் ப்ராவின்ஸுடைய ஃபர்ஸ்ட் கவர்னராக இவங்க இருந்திருக்காங்க. அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுக்கு முக்கியமான ரோல் நம்ம சரோஜினி நாயுடு ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோடைய ஃபஸ்ட் விமன் பிரசிடெண்ட்டாகவும் இவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்டுடைய கவர்னராகவும் இவங்க இருந்திருக்காங்க. நிறைய போயம்ஸ் இவங்க எழுதியிருக்காங்கங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், அப்புறம் இந்த பஜார்ஸ் ஆஃப் ஹைதராபாத், இந்த மாதிரி நிறைய போயம் சொல்லலாம். சரி வாங்க, இந்த பலன்குவைன் பேரஸ் அப்படிங்கிற இந்த போயம் பற்றி பார்க்கலாம். இவங்களை வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இந்த போயத்துடைய ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்தியன் மேரேஜ், அப்புறம் இந்தியன் கல்ச்சரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக அது அமைஞ்சிருக்கும். அண்ட் பிரைட் வந்து சேடாக அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து செப்பரேட் பண்ணப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு கான்செப்டை, பட் இந்த மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சில பீப்புள் இருக்காங்க. ஏன்னா வெட்டிங் அப்படிங்கிறது, அந்த மேரேஜ் இந்தியன் மேரேஜஸ் அப்படிங்கிறது ஒரு செரிஷபிள் மொமெண்ட் இல்லையா. பட் பிரைடோடைய மொமெண்ட், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து சேடாக இருந்தாலும், அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிக்கப்பட்டு அவங்க கூட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும், அந்த மேரேஜ் லைஃப்பில் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்காங்கிற கான்செப்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பலன்குவைன் பியரஸ் அப்படிங்கிற இந்த போயம் கூட அவங்களுடைய த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் பலன்குவைன் அப்படிங்கிற வேர்டு வந்து அந்த பல்லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாமி வச்சு கொண்டு வர்றது. அப்புறம் பழங்காலத்து அந்த கிங் குயின் மூவிஸ்லலாம் அந்த கிங்கை கொண்டு வர்ற ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அதை தூக்கிட்டு வர்றதுக்கு சில சோல்ஜர்ஸ் அல்லது சில பீப்புளை டெப்யூட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் பலன்குவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தூக்கிட்டு வர்ற அந்த பியரஸ், அதை தூக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அவங்க பாடுற பாட்டு மாதிரி இதை அமைச்சிருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாக ஒரு பலன்குவைனை ஒரு 4 பேர் அல்லது 6 பேர் தூக்கிட்டு வருவாங்கங்க. அப்படி தூக்கிட்டு வரும்பொழுது அவங்க கோரஸாக ஒரு பாட்டு பாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பேர்டன் வந்து இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த சுமை வந்து ஒரு சுமையாக அவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதை பேஸாக வச்சு தான் நம்ம சரோஜினி நாயுடு இந்த போயம் பலன்குவைன் பேரஸ் அப்படிங்கிற இந்த போயம் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 ஸ்டான்ஸாக போயம் தான், ஒரு 6 லைன்ஸ் கொண்ட போயம் தான், ஒரு 2 verses 2 செட் ஆஃப் வேர்ட்ஸஸ் கொண்ட போயம். எப்படி அந்த பலன்குவைன் தூக்கிட்டு வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பலன்குவைன் தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னும், அப்படி தூக்கிட்டு வரும்போதே அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதில் நிறைய குட்டி குட்டி மெட்டஃபர்ஸ் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பேரிசன் நிறைய இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரைடை வந்து ஒரு ஃப்ளவர் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஒரு பேர்ட் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஒரு லாஃப் அது மாதிரி சொல்ல நினைக்கிற மாதிரி ஒரு லாஃபிங் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷியஸான பேர்ல்ஸ், அந்த முத்துகள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அந்த முத்து போல் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த லேடியை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பலன்குவைனை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. பலன்குவைனுக்கு சில கம்பேரிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பலன்குவைன் பியரஸ் வந்து ஒரு லேடியை வந்து தூக்கிட்டு வர்றாங்கங்கிற மட்டும் தெரியுது, அந்த பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் அந்த லேடியை வந்து ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணுறாங்க. இந்த பலன்குவைன் பியரஸை பொறுத்தளவில் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்க மரியாதைக்குரியவங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஃப்ளவர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. 2 ஸ்டான்ஸாக கொண்ட போயம் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டான்ஸ்லேயும் 6 லைன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சாங்குண்டான ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இந்த போயம் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி அந்த போயத்தோடைய எண்டில், ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோடைய எண்டில் கூட ஒரு ரெஃப்ரைன், அதாவது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டைலிஸ்டிக் லைன் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா AABBCCDD, இதுதான் இதனோட ரைம் ஸ்கீம். ஸோ ஓவராலாக இந்த போயத்துடைய தீம்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பலன்குவைன் தூக்கிட்டு வர்றவங்க தான், அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பலன்குவைன், அந்த பல்லக்குள்ளே வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் அவங்க தூக்கிட்டு வர்றாங்கங்கிறது ஒரு கான்செப்டாக இருந்தாலும்,
மெயினாக ஓவரால் தீமேட்டிக் அனாலிசிஸ் பார்த்தீங்க இந்த போயத்தை பொறுத்தளவில் அப்படின்னா நேச்சர் டெபிக் பண்ணப்பட்டிருக்கோம், அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் இண்டியன்னஸ். ஏன்னா இந்தியன் பீப்புள் தான் அந்த யுனிக் அந்த பெலண்ட் குயின் அப்படிங்கிறத கான்செப்ட் வச்சுருக்காங்கங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் ஓரியன்டலிசம், இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பெலண்ட் குயின் கிங் குயின் ரூல் பண்ணும் பொழுது அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெலண்ட் குயின் கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த ஓரியன்டல் ரூரல் சீனை வந்து டெபிக் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் ரீட் பண்ணும் பொழுதே அந்த பெலண்ட் குயினை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நம்மளால் பார்க்க முடியும், விஷுவலாகவே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த வேர்ட் சீக்வென்ஸை சரோஜினி நாயுடு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீயில் எப்படி வந்து ஒரு ஷிப் வந்து ஃப்ளோட் ஆகுதோ அது மாதிரி இந்த பெலண்ட் குயின் மூவ் ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரியும், ஒரு விண்டில் ஒரு பேர்டு வந்து எப்படி பறந்து போகுது அந்த காற்றுல, எப்படி அந்த பேர்டு வந்து ஃப்ளைங் மூமெண்ட் எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த பெலண்ட் குயினில் அந்த லேடி போகிறாங்கங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த பெலண்ட் குயின் பேரர்ஸ் வந்து பாட்டு பாடிட்டே போகிறாங்க இல்லையா, அதுவுமே ஒரு மியூசிக்கல் எஃபெக்டை கொடுக்குற மாதிரி அந்த போயத்துக்கு வந்து கூடுதல் பியூட்டி ஆட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய ஒர்க் வந்து டயரிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு பாடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறது. அப்புறம் வந்து அவங்க ஒருத்தவங்களை தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு லேடியை வந்து அந்த பெலண்ட் கோயிலில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்கங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது வந்து ஏன்னா ஒரு ப்ரெஷியஸான ஒரு அதாவது விலைமதிக்க முடியாத ஒரு முத்தை தான் அவங்க கொண்டு போகிறாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கங்கும்போது அவங்க வந்து அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு லேடியை சுமந்துட்டு போகிறோமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயரிங்காக ரொம்ப சலிப்பாலாம் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணல. அதனால தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக பாட்டு பாட்டே போகிறாங்க அப்படிங்கிறதையும் சரோஜினி நாயுடு இந்த போயமில் சொல்கிறாங்கங்க. ஸோ இந்த பெலண்ட் குயின் பியரர்ஸ் அப்படிங்கிற இந்த போயத்தை August 7, 1903 சரோஜினி நாயுடு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பேரர்ஸ் இருக்காங்க இல்லையா, தூக்கிட்டு போகிறவங்க எவ்வளோ ஸ்லோவாக ஸ்டெடியாக இதை தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்பொழுது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப அந்த ஜாய்ஃபுல் மொமெண்ட். ஏன்னா அவங்க வந்து ஒரு நோபல் லேடியை தூக்கிட்டு போகிறாங்க, அந்த பெலண்ட் குயினில் வச்சு கொண்டு போகிறாங்கங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் நியூலி வெட்டட் பிரைட் அவங்களோட ஹஸ்பண்டோடைய ஹவுஸ்க்கு வந்து கொண்டு போய் விடுறதுக்காக தான் இதை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிறாங்கங்க. இது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது சலிப்பு ஏற்படுத்தலை. அப்படி மூவ் ஆகி கொண்டு போகும் பொழுது ரிதமிக்கலாக நிறைய சாங்ஸ்லாம் பாடிட்டு போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட் வழியாக கொண்டு போகும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக அந்த கேர்ளுடைய பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக அந்த மியூசிக் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாடிட்டு போகும்பொழுதே அதுக்கு அந்த பியூட்டி வந்து இந்த பெலண்ட் கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே அந்த பெலண்ட் குயின் பியரர்ஸ் போகிறாங்க. ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி நிறைய கம்பேரிசன் இதில் இருக்குது. லைட்லின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்கள கூட்டு போகிறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அதாவது பெலண்ட் குயின் பியரர்ஸ் சொல்கிற மாதிரி இந்த போயத்தால் அமைச்சிருப்பாங்க. எப்படி ஒரு விண்டு அடிக்கிற டைமில், காற்று அடிக்கிற டைமில் அந்த ஃப்ளவர் வந்து அப்படி ஜென்டிலாக மூவ் ஆகுதோ, அதே மாதிரி நாங்கள் பாடுற பாட்டுக்கு இந்த பெலண்ட் கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த லேடி வந்து ஜென்டிலாக மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் அ ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று அடிக்குது அப்படின்னா அதில் பேர்டுடைய அந்த ஃப்ளையிங் மூமெண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக, அந்த காற்றுலேயும் அந்த பேர்ட் வந்து நல்லா ஃப்ளை ஆகிற மொமெண்ட்டை கூட பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் நாங்கள் இந்த தூக்கிட்டு போகிற இந்த பெலண்ட் குயின்குள்ளே அந்த பேர்டு எப்படி அந்த விண்டில் வந்து ஜென்டிலாக மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த பெலண்ட் குயின்குள்ளே அந்த லேடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய ஒரு லாஃப் எப்படி வந்து நம்மளுடைய ஒரு கண்டேஜியஸ், அதாவது நம்ம ஃபேஸில் வந்து மிகப்பெரிய அட்ராக்ஷன் கொடுக்குறது அந்த லாஃப், சரிதானே. அந்த லிப்ஸ் பிரேக் ஆகிற ஒரு மொமெண்ட், அந்த லாஃபிங் மாதிரி தான் அது மித்தவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் எஃபெக்டை கொடுக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து அந்த லேடி வந்து ஃப்ளோட் லைக் அ லாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஜென்டிலாக மூவ் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து கெய்லி, அதாவது நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு, நாங்கள் பாட்டு பாடுறதுக்கு. எங்களை பொறுத்தளவில் எங்கள் கூட ஒரு பேர்ல் ஒரு கூட வர்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப சாஃப்ட்லியாக தான் அவங்க எங்கள் கூட இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எப்படி ஒரு டியூ ட்ராப் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டார் பார்க்குற மாதிரி எங்களுக்கு இவங்க வந்து ஒரு ப்ரெஷியஸான பொருளுங்க. ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இவங்க எங்களுக்கும். அதே மாதிரி அந்த பெலண்ட் குயினுடைய அந்த போலுடைய எட்ஜில் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து ஹேங் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அது மாதிரி தான் இவங்க எங்களுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்ல நினைக்கிறாங்க. அண்ட்
எப்படி வந்து ஒரு ஓஷனுக்கு வந்து ஒரு லைட் பீம் ஆஃப் லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதுதான் அந்த ஷிப்பில் வர்ற அந்த செயிலர்ஸ் பேசஞ்சர்ஸ்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த லைட் அந்த பீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து இங்கே பலன்கோயின்குள்ளே இருக்கிற அந்த லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா, ஷி ஃபால்ஸ் லைக் எ டியர் ஃப்ரம் த ஐஸ் ஆஃப் அ பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நான் அந்த வீடியோவோட பிகினிங்கில் உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த இந்தியன் மேரேஜ் அப்படிங்கும் பொழுது அந்த லேடி வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க வந்து அந்த வெட்டிங்க்கு அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்டோடைய வீட்டில் தான் இருக்கணுங்கிறது கான்செப்டை. அப்போ அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்த அந்த பிரைட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டு அவங்க வந்து அழுது அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிதானே? அவங்களுடைய கண்களில் அந்த கண்ணீர் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இவங்க வந்து எங்களை பொறுத்தளவு ஒரு ப்ரெஷியஸான ஒரு லேடி, ப்ரெஷியஸ் மெட்டலுக்கு கூட கம்பேர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே ப்ரெஷியஸானவங்க. அவங்கள நாங்கள் கொண்டு வர்றதில் லைட்லி லைட்லி அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த ரெஃப்ரைன் திரும்ப அந்த வார்த்தைகள் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. இது வந்து ஒரு ஏற்கனவே சொன்னது தான், அது ஒரு சாங் பேட்டர்ன் மாதிரி அது சரோஜினி நாயுடு கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு ஒரு பாட்டை பாடுற மாதிரி தான் அந்த 2 ஸ்டான்ஸாகவே அமைச்சிருப்பாங்க. ஒரு பேர்ல் மாதிரி இவங்க, முத்து மாதிரி இவங்க வந்து ஒரு ஜுவல் மாதிரி அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டார் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிக்கலான ஒரு டைடு, ஒரு ஓஷனில் சிக்கி தவிக்கும் பொழுது ஒரு லைட்டு வந்து, அதாவது இந்த லைட் ஹவுஸ்லேருந்து வர லைட் வந்து அங்கே உள்ளவங்கள சேஃப்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவானவங்க, எல்லாருக்கும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க பிரிஞ்சு வரும்பொழுது அவங்க கண்களில் இருந்து அந்த கண்ணீர் துளிகள் வந்து விழுது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை இவங்க தான்ப்பா பிரின்சஸ். நாங்கள் வந்து அவங்க வந்து அந்த டியர்ஸ் இருந்தாலும் எங்களை பொறுத்தல அது வந்து ஒரு டியூ ட்ராப் மாதிரி, ஒரு பனித்துளி மாதிரி தான். ஸோ இந்த பிரின்சஸை நாங்கள் கேரி பண்ணி வர்றதில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சரோஜினி நாயுடு அந்த பலன்குவைன் பியரர்ஸ் அப்படிங்கிற இந்த போயம் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. இதான் இந்த போயத்தோடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.